தவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல். விவசாயிகளுக்கு வணக்கம் கூறி பட்ஜெட் உரையை தொடங்கிய அமைச்சர் வினோத். வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி, கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பட்ஜெட் உரையில் முதல்வர் விஜயை புகழ்ந்த வேளாண் துறை அமைச்சர் வினோத். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை மட்டும் படிக்க அமைச்சருக்கு சபாநாயகர் அறிவுரை. தமிழக வெற்றிகள் என்னும் பெருங்கடலை தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்களுக்கும் அமைச்சர் உட்காருங்க. நானே சொல்றேன்ல, உட்காருங்க. நான் சொல்லும்போது குறுக்கிடாது. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் விளை பொருட்களுக்கு 100% பயிர் காப்பீடு வழங்க தமிழக அரசு முடிவு. தமிழ்நாட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த பட்ஜெட்டில் 648 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சூப்பர் எல்னினோவால் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக பட்ஜெட்டில் கவலை. பாதிப்புகளை குறைத்து தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் உறுதி. சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாவட்ட அளவில் அதிக மகசூலை ஈட்டும் விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. தவேகவின் கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாள், இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பெயரிலும் விவசாயிகளுக்கு விருதுகள். மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். வெற்றி வான் மகள் படை என்ற திட்டத்தின் கீழ் 50 பெண்களுக்கு ட்ரோன் வாங்க 50% மானியம். 100 பெண்கள் உட்பட தகுதியான 500 பேருக்கு ட்ரோன் பயிற்சி வழங்கவும் நடவடிக்கை. வெற்றி வான்மகள் திட்டம். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குவோர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் மூலம் மாடி தோட்டம் அமைக்க ஊக்குவிப்பு. இடுபொருள் தொகுப்புகள், விதை, நிழல் வலை குடில்கள் வழங்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மனமலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கு 20% கூடுதல் மானியம்.
ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகளுக்கான மின் மோட்டார் சூரிய சக்தி பம்ப் செட்டுகளுக்கு 100% மானியம் வழங்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். பொதுப்பிரிவைச் சேர்ந்த 500 விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க 60% மானியம். திட்டத்தை செயல்படுத்த 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 1,20,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்காக 27 கோடியே 82 லட்சம் ரூபாயில் 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் அமைக்கப்படும். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க 9 கோடியில் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் அறிவிப்பு. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். நுண்ணூட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழகத்தில் பனை பாதுகாப்பு இயக்கத்தை செயல்படுத்துவதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல், பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள் அமைக்கப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம், பனை விதைகள், பனங்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தென்னை விவசாயம் மற்றும் விவசாயிகளுக்கென தனித்தனியே சிறப்பு திட்டங்களை அறிவித்த தமிழக அரசு. கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் வினோத் அறிவிப்பு. தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக்கு வழங்குவதற்காக 6 கோடியே 20 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். மழை வெயிலிலிருந்து விளைபொருட்களை பாதுகாக்க 43,500 தார்பாய்கள் வாங்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. பயிர்களை காட்டுப் பன்றிகளிடமிருந்து பாதுகாக்க காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும் விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். காற்று பன்றியால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். பட்ஜெட் உரையை முடிக்கும் போது முதல்வர் விஜயை புகழ்ந்த அமைச்சர் வினோத். கண்டித்து முழங்கிய திமுக எம்எல்ஏக்கள் அவை குறிப்பில் நீக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் மட்டுமே நீக்கப்படும் என்று சபாநாயகர் பதில். வேளாண்மை நிதி நிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது அவை மரபை அமைச்சர் வினோத் மீறியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மரபை மீறி முதல்வர் விஜயை புகழ்ந்து பேசியதாகவும் குற்றச்சாட்டு.
தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிதாக ஒன்றுமில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதாக கூறி விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாகவும் விமர்சனம். இந்த பட்ஜெட்டில் உருப்படியாக எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி முழு கடன் தள்ளுபடி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த விதமான பதிலையும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாய் திறக்கிறது இல்லை. காவிரி தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்த முதல்வர் மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. காவிரி பிரச்சினை பற்றி நாளை பேச திமுக ஒத்திவைப்பு தீர்மானம் கோரியுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. மேகதாது அணை விஷயத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறத காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பற்றி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு குறித்து அவையில் விவாதிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த திமுக எம்எல்ஏக்கள். மேகதாது அணை உள்ளிட்ட காவிரி விவகாரத்தில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. முந்தைய ஆட்சியைப் போலவே வேளாண் பட்ஜெட் என்ற பெயரில் தாவேக அரசும் நாடகம் நடத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாயிற்று எனவும் கேள்வி. விவசாயிகளை ஏமாற்றுகின்ற விதமாக, விவசாய தொழிலாளிகளை ஏமாற்றுவதுமாக தேர்தல் நேரத்தில் அறிவிப்பை கொடுத்துவிட்டு இந்த வேளாண் பட்ஜெட்ல இந்த அறிவிப்பெல்லாம் எதுவுமே இடம்பெறல. இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற பட்ஜெட். இவர்களும் கடந்த கால ஆட்சி போல வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை இன்றைய தினம் அரங்கேற்றிருக்கின்றார். முந்தைய ஆட்சிகளின் திட்டங்களை தொடரும் தாவேக அரசு. வெற்றி என பெயர் சேர்த்து பல திட்டங்களின் பெயர் மாற்றம். நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசின் வருவாய் 3,50,027 கோடியாக இருக்கும் என மதிப்பீடு. அரசின் வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் கணிப்பு. மாநில அரசின் மொத்த கடன் 10.98 லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பீடு. தமிழகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் 4,80,000 ரூபாய் கடன். தமிழ்நாட்டின் கடனை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறைக்கவே முடியாது என்று நிதித்துறை செயலர் சித்திக் திட்டவட்டம். வருவாய் உயரும் வேகத்தை விட கடன் உயரும் வேகம் குறைவாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பேட்டி. கடன் குறைக்க முடியாது, தட் இஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்ல கூடணும். 3 மாதங்களில் 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிய தாவேக அரசு. இதே நிலை சென்றால் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி ரூபாயாக கடன் உயரும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. இந்த 10 லட்சம் கடன் நீங்க 5 வருடத்தில் முடிக்க போகும்போது 20 லட்சம் கடனாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக் கல்விக்கான ஒதுக்கீடு 48,534 கோடியிலிருந்து 44,527 கோடி ரூபாயாக குறைப்பு என புகார். இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகையை விட 4,007 கோடி ரூபாய் குறைவாக ஒதுக்கீடு. பட்ஜெட்டில் காரணமற்ற நிதி உயர்வுகளை தாவேக அரசு குறைத்துள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். உண்மையில் பள்ளிக் கல்வித்துறைக்கு கடந்த ஆட்சியில் செலவு செய்யப்பட்ட தொகையை விட கூடுதல் நிதியே ஒதுக்கப்பட்டிருப்பதாக பதில்.
கான்பூர் லக்னோ விரைவு சாலையில் 300 மீட்டர் தூரத்திற்கு சாலை சரிந்து பாதிப்பு. திட்ட கண்காணிப்பில் அலட்சியமாக இருந்த பொறியாளர்களுக்கு 2 ஆண்டு தடை.